துர்வாசர். ஹிந்து மித்தாலஜிலேயே மிகவும் கோபம் கொண்ட முனிவர் யாருன்னா இந்த துர்வாசரை தான் நம்ம எல்லாரும் சொல்லுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு வரங்களுக்கு இணையா சாபங்களையும் கொடுத்திருக்காரு இந்த துர்வாசகர். இப்படிப்பட்ட இந்த துர்வாசகர் சிவபெருமானோட அவதாரம் தான். ஒரு தடவை பார்வதி தேவி சிவபெருமானோட கோபத்தை கண்டு இவர்கிட்டனா நம்மளால வாழ முடியாதுன்னு கோச்சுக்கிட்டு போவாங்க. அப்பதான் சிவபெருமான் தன்னோட கோபத்தை யார் மேலாவது செலுத்தணும்னு சொல்லி அப்பதான் அனசுயா என்ற பெண்ணிற்கு தன் கோபத்தை குணமாக கொண்ட ஒரு மகனை வரமாக தருவார். அனசுயாவிற்கும் அத்ரி முனிவருக்கும் மகனாக பிறந்த இந்த கோபக்காரர் தான் துர்வாசகர். இந்திரன், சரஸ்வதி, ருக்மிணி, சகுந்தலா, துஷ்யந்தனா, கந்தளி, பானுமதி போன்ற எண்ணற்ற பேரை துர்வாசகர் சபிச்சிருக்காரு. ஏன் பரமாத்மாவான கிருஷ்ணரையே இந்த துர்வாசகர் சபிச்சிருக்காரு. கிருஷ்ணரோட அழிவு அவரோட பாதத்தில் என்று சாபத்தை கொடுத்ததே சிவபெருமானோட அவதாரமான துர்வாசகர் தான். சிவபெருமானோட அடுத்த அவதாரம் அஸ்வத்தாம அவதாரம். நிறைய பேரு சிவபெருமானோட அம்சம் தான் இந்த அஸ்வத்தாம அவதாரம்னு சொல்றாங்க. ஒரு சில புராணங்கள்ல அஸ்வத்தாமனை சிவபெருமானோட அவதாரமாவே கன்சிடர் பண்றாங்க. மகாபாரதத்துல துரோணாச்சாரியாரோட தவ புதல்வன் தான் இந்த அஸ்வத்தாமன். இப்படிப்பட்ட இந்த அஸ்வத்தாமனுக்கு நிறைய சக்திகள் இருக்கு. சிவபெருமானோட அவதாரமா இருக்கிறதாலதான் இவருக்கு இன்று வரையிலும் மரணம் என்பதே கிடையாது. ஒரு தடவை தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைஞ்சப்ப ஆழகால விஷம் பார்க்கடல்ல இருந்து வெளியே வந்துச்சு. அந்த ஒரு விஷத்தால யாருக்கும் ஆபத்து ஏற்படக்கூடாது என்பதற்காக தென்னாடுடைய சிவபெருமான் அந்த ஒரு விஷத்தை குடிக்கிறாரு. அதன் விளைவாக சிவபெருமானோட உடலிலிருந்து வெளிவந்தவர் தான் இந்த அஸ்வத்தாமன். இதன் காரணமாக தான் அஸ்வத்தாமனை சிவனோட அவதாரமா சொல்லுவாங்க. அடுத்ததாக தென்னாடுடைய சிவபெருமான் கிராத் என்ற ஒரு வேடனாக அவதரித்தார். ஈசனிடமிருந்து பாசுபதாஸ்திரத்தை பெறுவதற்காக அர்ஜுனன் தவம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இவரோட தவத்தை கலைக்கிறதுக்காக துரியோதனன் முகான் என்ற ஒரு அசுரனை அமுச்சு வைப்பாரு. அந்த ஒரு அசுரன் பன்றி வடிவத்தில் வேடமிட்டு அர்ஜுனனை அழிக்கிறதுக்காக போவாரு. அப்ப சிவபெருமான் தான் இந்த ஒரு அசுரனை அழிச்சு அர்ஜுனனை காப்பாத்தி பாசுபதாஸ்திரத்தை அர்ஜுனனுக்கு தருவாரு. அதுக்கு முன்னாடி அர்ஜுனனுக்கும் சிவபெருமானுக்கும் பயங்கரமான யுத்தம் நடந்துச்சு. தன்னோட எல்லா சக்திகளையும் பயன்படுத்தி இந்த ஒரு வேடனை நம்மளால தோக்கடிக்க முடியலன்னு அர்ஜுனன் யோசிக்கிறாரு. அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அர்ஜுனனுக்கு புரியுது வந்திருக்கிறது சாதாரண ஆளுல தென்னாடுடைய சிவபெருமான் என்று. இந்த ஒரு கதைய விஜய் டிவில அப்படியே மாத்தி சொல்லியிருப்பாங்க. அதாவது அந்த ஒரு பன்றி தேவேந்திரனா சித்தரிச்சிருப்பாங்க. உண்மையாலுமே அந்த ஒரு பன்றிய அழிச்சது சிவபெருமான் தான். மூக்கன் என்ற அசுரனை அழிப்பதற்காக தான் சிவபெருமான் கிராத் என்ற அவதாரத்தை எடுத்துள்ளார். அடுத்தது சிவபெருமானோட சக்தி வாய்ந்த அவதாரமான ஷராப் அவதாரம். இந்த ஒரு அவதாரத்துல சிவபெருமான் பாதி சிங்க உடலையும் பாதி மனித உடலையும் அதோடு பறவை உடலையும் கொண்டிருப்பாரு. சிவபெருமான் எதுக்காக இந்த ஒரு அவதாரத்தை எடுத்தாருன்னா சத்தியாயுகத்துல தன்னோட பக்தனான பிரகலாதனை காப்பாத்துறதுக்காக மகாவிஷ்ணு நரசிம்ம அவதாரம் எடுத்து இரண்யகசிபுவை வதம் செய்வாரு. அந்த ஒரு அசுரனை வதம் செஞ்சதுக்கு அப்புறமும் இவரோட கோபம் தணிவதா இல்ல. எல்லா தேவர்களும் நரசிம்மரை பார்த்து பயந்துகிட்டு இருந்தாங்க. இவரோட அதாவது நரசிம்மரோட கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்காக தான் சிவபெருமான் ஷராப் அவதாரம் எடுத்தாரு.